நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேருக்கு அப்துல்லாம் ஐஏஎஸ் அகாடமி கள்ளக்குறிச்சி. நான் உங்க ராமர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறனா 12th ஹிஸ்ட்ரியில் லெசன் 6 ஓகேங்களா. தேசியவாத அரசியல் வகுப்புவாதம் அப்படிங்கிற ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். நம்ம நிறையா மனப்பாடம் பண்ணாமல் நம்ம பேராக படிக்காமல் இதில் முக்கியமான 1 மார்க் மட்டும் அண்டர் பண்ணியிருக்கேன் வித் ஷார்ட்கட்டோட. இது அந்த ஷார்ட்கட்டை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிங்க. இந்த பாடம் ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம் ஓகேங்களா. ஓகே, ஃபாலோ பண்ணலாமா? ஓகே, இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதில் என்ன இருக்குது அப்படின்னா, வகுப்புவாதம் அப்படின்னாவே இதில் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் என்ன பிளான் பண்ணுறாங்க, இந்துக்களை பிரிக்கிறது, இந்து முஸ்லீம் வேறுபடுறதுக்காக இந்துக்கள் என்ன அமைப்பு உருவாக்குனாங்க, முஸ்லீம் என்ன அமைப்பு உருவாக்குனாங்க அப்படிங்கிற பாடம் தான் இந்த வகுப்புவாதம் பாடம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வந்துடுங்க. வகுப்புவாதம் பாடம் அப்படின்னாவே இந்து முஸ்லீம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவுக்கு வந்துடலாம் ஓகேங்களா. ஓகே, நம்ம ஷார்ட்கட் போயிடலாங்களா? ஓகே, போயிடலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த முஸ்லீம் லீக்கு இந்து மகாசபை இந்தமாரி அமைப்பெலாம் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. பிரிட்டிஷர் பிரிக்கிறதுக்கு நிறையா பிரித்தாளும் கொள்கை உருவாக்குனாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 1935 எலெக்ஷனில் காங்கிரஸ் ஜெயிச்சதுனால அதில் முஸ்லீமுக்குள்ள பிளவு ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அது நேரடி நடவடிக்கைனால ஜின்னா அழைப்பு விடுத்தார் கல்கத்தா மாநாட்டில் அப்படி சொல்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாமே ஃபுல்லாக நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு நீதிமன்ற அலுவலக மொழியில் என்ன மொழியாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரசீக மொழி. சில மொழி பாரசீக மொழி. சில நம்ம நீதிமன்றம் அப்படின்னாவே நீ என்ன சொல்லுவாங்க, அந்த விஷயத்தை நீ கண்ணால் பார்த்தியா அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. நீதிமன்றத்துக்கு போனால் என்ன சொல்லுவாங்க, அந்த விஷயத்தை நீ கண்ணால் பார்த்தியா அப்படிங்கிற மாரி. நீதிமன்றத்தில் என்ன மொழி இருந்துச்சு, பார்த்தியானா பாரசீக மொழி ஓகேங்களா. அதேமாரி 1857 பெரும்புரட்சி நடந்துச்சு, அது உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட்டு நம்ம இதெல்லாம் பேராவாக தான் இருக்கும், இது தேவையில்ல. நமக்கு 3 விதமான தேசியம் இருந்துச்சு சொல்கிறாங்க இந்தியாவில். என்னென்னா இந்திய தேசியம், இந்து தேசியம், முஸ்லீம் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருந்துச்சான். இந்திய தேசியம், இந்து தேசியம், முஸ்லீம் தேசியம்னு சொல்லிட்டு இதை நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்து மதம் எப்படி வளர்ச்சி அடைஞ்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் முஸ்லீம் மதம் எப்படி வளர்ச்சி அடைஞ்சுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்து மத வளர்ச்சி பிரிட்டிஷ் இந்தியாவில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சர்வப்பள்ளி கோபால் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். என்னங்க, சர்வப்பள்ளி கோபால். அவர் சொன்னது போல் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம ஆரிய சமாஜ்னா 1875 உருவாக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி ஷார்ட்கட் பார்த்துருப்போம். ஏன்னா ஆர்யா 75 முக்கால் தானே. ஆர்யா முக்கால்வாசி ஷூட்டிங் முடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நான் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். சரிங்களா. இந்த சர்வப்பள்ளி கோபால் சொன்ன மாதிரி 75 ஆரிய சமாஜ் அதுதான் முதல்ல இந்து மறுமலர்ச்சிக்கு குரல் ஒழுக்க கொடுத்தது எதுன்னு கேட்டால் முதல்ல ஆரிய சமாஜம். ஷார்ட்கட் எப்படின்னா, சர்வம் படத்தில் யாருங்க ஹீரோ, சர்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. அந்த சர்வம் படம் அந்த அதில் யார் நடிகர் அப்படின்னு கேட்டால் ஆர்யா தான் நடிகர். அந்த ஆர்யா திரிஷா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் நடிச்சிருப்பாங்க. அப்போ சர்வப்பள்ளி கோபால் சொன்னது பேர் ஆரிய சமாஜ் தான் இந்து சமயத்துக்கு முதல்ல குரல் கொடுத்தது அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ ஓகே, அந்த ஆரிய சமாஜ் இந்து மதத்தில் முதல்ல முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அன்னிபெசன்ட் 1891 அன்னிபெசன்ட் தலைவராக ஏற்படுத்தி அந்த பிரம்மஞான சபை மூலமாக கொஞ்சம் இந்து சபையம் இந்து மதம் கொஞ்சம் மறுமலர்ச்சி அடைஞ்சு சொல்கிறாங்க. என்னது 1891. சரிங்களா. நம்பர் 1 அன்னி என்ன பண்ணுறாங்க, அன்னினா 1 அப்படிங்கிற மாரி 91 அன்னி பிரம்மஞான சபை அது இந்து மத வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கிய பங்குன்னு சொல்கிறாங்க. சில அன்னிபெசன்ட் ஒரு கூற்று சொல்கிறாங்க. என்ன கூற்று அப்படின்னா, பண்டைய மதங்களை புத்திர் செய்தை வலுப்படுத்துறதுக்கு நம்ம முக்கியமாக முதற்பணியாக நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய மதத்தெல்லாம் புத்திர் செய்யணும்னு சொல்கிறாங்க. அப்போ அன்னினாவே முதற்பணி ஷார்ட்கட்டு. அன்னினாவே என்னது, அவங்களுக்கு முதற்பணி என்னது, வீட்டில் சாப்பாடு செஞ்சு வைக்கிறது தான் அவங்களுடைய முதற்பணி அப்படின்னு சொல்லி இந்த கூற்றை சொன்னது யாருன்னு கேட்டால் அன்னி ஓகேங்களா. அன்னி ஓகேங்களா. இப்போ நான் கேட்பேன், அன்னியோட முதற்பணி என்னங்க, சாப்பாடு செய்கிறது. அப்போ முதற்பணின்னு ஒரு வசனம் சொன்னாவே அது யார் சொல்லியிருப்பா, அன்னி சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்கா, அன்னி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஓகே, அன்னி குறிப்பிட்டுள்ளார் முதற்பணி அப்படிங்கிற மாரி சொல்கிறீங்களா. ஓகேங்க. அதுக்கப்புறம் முஸ்லீம் உணர்வுனா, முஸ்லீம் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் ஆரிய சமாஜம், பிரம்ம சமாஜம், பிரம்மஞான சபை அது 2 பார்த்தோம். அதுமாரி முஸ்லீம் எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலிகார் இயக்கம். என்ன இயக்கம், அலிகார் இயக்கத்தை ஆரம்பித்தாங்க. அப்புறம் அலிகார் இயக்கனாவே அந்த அலிகார்னாவே அகமது கான் உருவாக்குனது ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் இந்த முஸ்லீம் லீக் கட்சி உருவானுச்சு. அதுக்கப்புறம் முஸ்லீமில் கருத்து உருவானுச்சு. அதுக்கப்புறம் வாகாபி இயக்கம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது அவங்களுடைய ஆதி தூய்மைக்காக அழைத்து செல்வது வாகாபி நடபேன்னு சொல்லுவாங்க. அது வாகாபி இயக்கம். இது எல்லாமே என்னது, அவங்கள முஸ்லீம் பிரிவினைப்படுத்துறது ஒரு முக்கியமாக இருந்துச்சு. என்னென்ன அப்படின்னா, அலிகார் இயக்கம், வாகாபி இயக்கம். நம்ம அலிகார் வாகாபி அப்படின்ட்டு ஓகேங்களா. இதில் அவங்களுக்கு ஒரு முக்கிய பிரிவினையாக ஏற்படுத்துறதுக்கு அவங்க ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு முஸ்லீமுக்கு ஒரு பீதி ஏற்படுத்துது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உருதுக்கு பதிலாக ஹிந்தியை கொண்டு வந்தாங்க ஆஃபீஸ் நீதிமன்றத்தில். அதுக்கப்புறம் பாரசீகத்துக்கு பதிலாக அரேபிய மொழி கொண்டு வந்தாங்க. பாரசீகத்துக்கு பதிலாக அந்த நாகரிக மொழின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், பாரசீகத்துக்கு பதிலாக நாகரிக மொழியும் உருதுக்கு பதிலாக ஹிந்தியை கொண்டு வந்தனால அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. யார், இந்த முஸ்லீம்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு முக்கியமாக உருது தான், அதை தூக்கிட்டு ஹிந்து கொண்டு வரீங்க.
பாரசீகத்தை தூக்கிட்டு என்ன கொண்டு வரீங்க, நாகரிக மொழி கொண்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சு. 70ல் வங்காள அரசாங்கம் இதை கொண்டு வந்தாங்க. எந்த குறை சொன்னது கொண்டு வந்து யார், வங்காள அரசாங்கம். இதை கூட்டுற வேணால் கேட்கலாம். வங்காள அரசாங்கம் வந்து இந்த மொழி வந்து சேஞ்ச் பண்ணாங்க, சரியாக தவறான்னு கேட்டால் சரிதான். சொல்கிறீங்களா? ஓகே. பிரிட்டிஷார் வந்து என்ன பிரித்தாளும் கொள்கை கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாவே, இவர் இருக்கார் பாருங்கள், எட்வின் ஸ்டோன் அப்படிங்கிற இவர் என்ன பண்ணியிருக்காரு, அப்பயே பழைய ரோமானிய லட்சியமான பிரித்தாளும் கொள்கை எப்படி சொல்கிறாரு, லட்சியமான டிவைட் எட் எம்பீரியா என்பது நமதாக வேண்டும் என்று எழுதியிருக்காரு. பிரித்தாளுதல் டிவைட் எட் எம்பீரியா அப்படின்னு சொல்லி எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால் எட்வின் ஸ்டோன். நம்ம ஷார்ட்கட் எப்படி நான் வச்சுன்னா, இந்த பம்பாய் ஆளுநர் தானே இவர். பம்பாய் ஆளுநர் பையில் இருக்க நம்ம ஸ்டோன்னா சின்ன சின்ன அந்த முத்து கல்லுலாம் இருக்கும், அந்த சின்ன சின்ன ஸ்டோன் அந்த கல்லை வச்சு நம்ம கோர்த்து நம்ம மணி ரெடி பண்ணுவோம், மணிலாம் உருவாக்குவாங்க கேர்ள்ஸ் எல்லாமே. அதுமாரி பையில் இருக்க ஸ்டோனை எடுத்து கரெக்டாக பிரித்து வை அப்படிங்கிற ஷார்ட்கட்டு. பையில் இருக்க ஸ்டோன் எடுத்து பிரித்து வை பிரித்து வச்சு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மணியை உருவாக்க அப்படிங்கிற மாதிரி. இந்த பிரித்தாளும் கொள்கையை உருவாக்குனது அந்த முதல்ல சொன்னது யார், எழுதுனது யாருன்னு கேட்டால் எட்வின் ஸ்டோன். சரிங்களா? அந்த ஸ்டோன்னா கல்லுன்னு அர்த்தம், முத்து கல் எல்லாமே என்ன பண்ணுறோம் பிரித்து வச்சு பையில் இருந்தால் மும்பைன்னு அர்த்தம். இவர் மும்பை ஆளுநர், பம்பாய்னா மும்பை தான் அர்த்தம். ஓகே. அது வந்து அது எழுதியிருக்காரு முதல்ல யாருன்னா எட்வின் ஸ்டோன். இது கேட்பாங்க, டிவைட் அட் எம்பீரியா என்னும் என்ன எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாவே எட்வின் ஸ்டோன். அப்போ ஸ்டோனை பிரித்து வை, ஸ்டோனை பிரித்து வை, ஸ்டோனை பிரித்து வை, பையில் இருக்க ஸ்டோனை பிரித்து வை, ஷார்ட்கட்டு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்து முஸ்லீம் வந்து மோதல் நடந்துச்சு, அது 82ல். ஏன்னா 2 பேரும் மோதிக்கிறதுனால, இந்து முஸ்லீம் 2 பேரும் மோதினால 82. அது சேலத்தில் கூட ஒரு கலகம் நடந்துச்சுங்க. சேலத்தில் கூட ஒரு பெருங்கலகம் நடந்துச்சு, இந்து முஸ்லீம் மோதிட்டாங்க, 2 பேர் மோதினால 82. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த வட்டமேச மாநாட்டில் கூட, அந்த வட்டமேச மாநாட்டில் நடந்துச்சு இல்லையா, அதுமாரி அந்த 93ல் அது தனி. 93ல் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்துக்கள் முஸ்லீம் இடையே ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சான் 93ல் வரையா பாருங்க. 82 அதுக்கப்புறம் 93ல். சரிங்களா? இந்த கவுராக்ஷன் சபைனா என்ன அப்படின்னு கேட்டால், பசு பாதுகாப்பு கழகம் சங்கம் அப்படின்னு அர்த்தம். இந்த கவுனாவே பசு தானே, இங்கிலீஷில் கவுனா என்னங்க, பசு. அப்போ பசு பாதுகாப்பு கழகங்கள் வந்து உருவாக்குனாங்க. அது வந்து இந்த பசுவதை சட்டத்தை எதிர்த்தாங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் இந்த பஞ்சாப்பில் வந்து அடிக்கடி இந்த பசுவதை சட்டம் நடந்துச்சு. அந்த பஞ்சாப்னா பசு 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 அப்படிமாரி, பஞ்சாப்னா பசு அப்படிமாரி, பஞ்சாப்பில் தான் பசு ஞாபகம் வச்சுக்கணும். பா பஞ்சாப்பில் தான் அதிகமாக நடந்துச்சு. 5க்கு மேற்பட்ட கலங்கள் நடந்துச்சு. 83ல் தான் அந்த அதிகமாக நடந்துச்சு. 93 83 அதுமாரி அதிகமாக நடக்க ஆரம்பிச்சு. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் இது சொன்னாங்க இல்லையா, இந்த ஆசாம்கார் மாவட்டத்தில் தான் இந்த இந்து முஸ்லீம் மோதிக்கிட்டாங்க. ஆசாம்கார் மாவட்டத்தில் 93ல். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் அந்த வகுப்புவாத காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இப்போ இந்த காங்கிரஸ் வந்து தோல்வி கண்டுச்சு. இந்த காங்கிரஸ் வந்து வகுப்புவாதம் பண்ணுறப்போ ஏதாவது தடுத்து நிறுத்துந்தானே, அது தடுத்து நிறுத்தவே இல்லை. சரிங்களா? இந்த ஆரிய சமாஜம் சுத்திகரிப்பு நடத்துனது, சங்கத நடவடிக்கை நடத்துனது, இந்த பசு பாதுகாப்பு கழகம் இதெல்லாம் தடுத்து நிறுத்தவே இல்லை. எது காங்கிரஸ் வந்து தவறுன்னு சொல்லி மக்கள் வந்து தடுத்து நிறுத்தவே இல்லை. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் இதெல்லாம் எது முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பிரிஞ்சுக்கிறதுல நம்ம அடிச்சுக்கிறதுல ஒரு சந்தோஷம். ஒற்றுமை வந்தால் சந்தோஷம் கஷ்டப்படுறதும், அடிச்சுக்கிட்டா சந்தோஷப்படுறது ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் ஹேமில்டன். ஏன்னா நாம் வந்து பிரிவினை ஆனால் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியா, ஹாப்பியா. அப்போ ஹேமில்டன் அப்படின்னாவே ஷார்ட்கட்டு ஹாப்பி. யாருக்கு ஹாப்பி, ஹேமில்டனுக்கு ஹாப்பி. அந்த ஃபஸ்ட்டு எழுத்து ஹேன் இருக்கா, அப்போ ஹேமில்டனுக்கு ஹாப்பி. ஏன்னா இந்து முஸ்லீம் அடிச்சுக்கிட்டா ஹேமில்டனுக்கு ஹாப்பியாக இருக்குது போல் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. சரிங்களா? அந்த யாருக்கு வந்து இந்து முஸ்லீம் அடிச்சுக்கிட்டா யாருக்கு ஹாப்பின்னு கேட்டால் ஹேமில்டனுக்கு ஹாப்பி. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஒற்றுமையாக இருக்கணும், இல்லை வேற்றுமையாக இருக்கணும். இது 2மே வந்து இருக்கு. அந்த வந்து 2வது வகையாக அந்த வேற்றுமை வந்து அடிச்சுக்கிட்டா ரொம்ப நம்ம குறைந்த அளவு தான் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஹேமில்டன் வந்து எல்ஜிக்கு வந்து கடிதம் எழுதுறாரு. ஹேமில்டன் வந்து ஒற்றுமையாக இருந்தாலும் ஹாப்பியாக இருந்தாலும் 2 வகை இருக்குது, ஒற்றுமை வேற்றுமை. அதில் வேற்றுமையாக இருந்தால் நம்ம கொஞ்சம் அளவு தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஹேமில்டன் யாருக்கு லெட்டர் எழுதுறா, ஹேமில்டன் ஹாப்பியாக வந்து எல்ஜினுக்கு எழுதுறாரு. நான் ஷார்ட்கட் ஆச்சுனோம், நம்ம எல்ஜி டிவி இருக்கு இல்லையா, எல்ஜி டிவியில் படம் பார்த்தா நமக்கு ஹாப்பி அப்படின்னு போட்டுக்கணும். ஹேமில்டனாவே ஹாப்பி. எல்ஜினுக்கு கடிதம் எழுதுறாரு. எல்ஜி டிவியில் படம் பார்த்தா நமக்கு ஹாப்பி தான். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் காங்கிரஸ் நடவடிக்கை பாருங்கள். காங்கிரஸ் வந்து அந்த 3வது கூட்டத்தில் பசுவதை குற்றம் என அறிவித்து திருமணம் நிறைவேற்றணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் சிறுபான்மையினர் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தீர்மானம் வந்து அவங்களுக்கு உண்டான தீர்மானம் நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரஸ் வந்து முடிவுக்கு வந்துச்சு. சரிங்களா? அது வந்து இனத்தை பாதிக்கிற ஒரு சிறுபான்மையினர் வந்து இனத்தை பாதிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு தீர்மானம் வந்துச்சுன்னா, அது சிறுபான்மையினர் இருந்தால் கூட அதை எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த 2 விஷயத்தை வந்து காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு, நடவடிக்கை எடுத்துச்சு. ஒன்று, பசுவதை சட்டத்தை எடுத்துக்கல, அது வந்து தடுத்து நிறுத்தலை.
சரிங்களா, அந்த குற்றம்னு தடுத்து நிறுத்தலை. அதுக்கப்புறம் சிறுபான்மை இருந்தாலும் பரவாயில்ல, இனத்தை பாதிக்கிற ஒரு தீர்மானம் நடக்காது அப்படின்னு சொல்லி அது வந்து காங்கிரஸ் வந்து ஏற்றுக்கல. ஓகேங்களா. ஓகே. சையத் அகமது அப்படின்னாவே அலிகார் இயக்கம் தான். அகமது கான் அலிகார் இயக்கம், அகமது கான் அகமதுனாவே அலிகார் இயக்கம், அகமதுனாவே அலிகார் இயக்கம் ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஆரம்பத்தில் அலிகார் இயக்கம் நம்ம காங்கிரஸ் கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவர் திடீர்னு மாறிட்டார். இது வந்து நமக்கு முஸ்லீம் வந்து நமக்கு சில சலுகை கிடையாதுன்னு சொல்லிட்டு திடீர்னு ஆப்போசிட்டாக மாறிட்டார். ஆனால் நம்மளுக்கு காங்கிரஸில் இருந்தவங்க சில பேர் முஸ்லீம் யார் யாருன்னு கேட்டால் பத்ருன் தியாப்ஜி, பம்பாய் சேர்ந்த அகமது சயானி, தியாப்ஜி சயானி, அப்புறம் சென்னையை சேர்ந்த அந்த சையது முகமது பகதூர், சரிங்களா, வங்காளத்தை சேர்ந்த ரசூல், இவங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் ஆதரித்தாங்க. காங்கிரஸ் ஆதரித்தவர் யாருன்னு சொல்லி கேட்டால் இவங்க எல்லாமே, சரிங்களா, ரசூல், பகவதூர், சயானி, இந்தமாரி தியாப்ஜி இவங்க எல்லாமே வந்து காங்கிரஸ் ஆதரித்தாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் முக்கியமான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து முஸ்லீம் கூட போய் சேர்ந்துக்கிட்டாங்க. ஏன்னா போட்டித் தேர்வுலாம் வைக்கிறாங்க. முஸ்லீம் எங்கே போய் சேர்ந்துட்டாங்கன்னா, பிரிட்டிஷார் கூட சேர்ந்து ஆதரவு நம்ம கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கத்தோட வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு எங்கே போய் சேர்ந்துட்டாங்க, முஸ்லீம் எல்லாமே அரசாங்கத்தை பிரிட்டிஷார் ஆதரிக்க தொடங்கினார் அப்படிங்கிறாங்க. பிரிட்டிஷாரை ஆதரிக்க தொடங்கினார், அங்கே போயிட்டாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1855 தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்படுதுன்னு எல்லாத்தையும் தெரியும். இது வந்து நம்மளுடைய கோரிக்கையில் அவங்கள்ட்ட டேரெக்டாக சொல்கிறதுக்காக அவங்க உருவாக்குனாங்க. ஆனால் இதில் வந்து 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருன்னு பாருங்களேன். லண்டன் பிரிவி கவுன்சில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமீர் அலி, அதுக்கப்புறம் சையத் அகமது கான் என்ன பண்ணுறாங்க, இது இந்துக்களுக்காக தான் உருவாக்கப்பட்டுன்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதை, இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து 85 உருவாக்குனாங்க இல்லையா, இந்த சையத் அமீர் அலியும் அகமது கானும், அந்த அமீர் அலி அகமது கான் இவங்க 2 பேரும் இது இந்துக்களுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி 85 இந்த உருவாக்கப்பட்ட அமைப்பு. சரிங்களா. நம்ம இந்த இந்த லண்டன் பிரிவு கவுன்சில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் யாருன்னு கேட்டாவே, இந்த அம்மீர்னா அம்மி நான் வச்சுங்க, யாராச்சும் நம்ம வீட்டில் அம்மி இருக்குன்னு வச்சுக்கலாம், அம்மி வந்து அரைக்கிறது அம்மி இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த அம்மி வந்து நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம விடக்கூடாது. அப்படி மாதிரி ஃப்ரீவி கவுன்சிலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஃப்ரீயாக யூஸ் பண்ணால் அம்மியை நம்ம யாருக்கும் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அது என்ன வீணாக போய்டும் அப்படிங்கிற சும்மா ஜஸ்ட் நான் வச்சுங்க. சரியா, அப்படி தான். சரிங்களா. ஓகே, ஷார்ட்கட்டுக்காக. அதுக்கப்புறம் அது இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் முதல்ல 72 பேர், அந்த 70+2 அப்படிங்கும்போது அதில் 2 பேர் மட்டும் தான் முஸ்லீம், 2 பேர் மட்டும் தான் முஸ்லீம். ஓகேங்களா. சரி, உள்ளாட்சி தேர்தல் வகுப்பு போகுதுன்னா அந்த நகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு 80 இந்த நகராட்சி உள்ள உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அதில் வந்து இவங்க வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்துக்கள் வந்து இவங்க 2 பேரும் கம்பைன் பண்ணுறதுக்கு மாரி ஒரு கூற்று ஒன்று இருக்குது, அதை பார்த்துங்க. முக்கியமாக பஞ்சாப் இந்து முதன்மை சபையின் தொடர்பாளர் யாருன்னு கேட்டால், இந்த பஞ்சாப்னாவே லால் சந்து, என்னங்க, லால் சந்து. இவர் என்ன தெரியுமா பண்ணுவார், ஒரு சந்து கேப்பில் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார். என்னென்னா, இடதுபுறம் வந்து இஸ்லாமு, வலதுபுறம் வந்து இந்துக்கள் வந்து உக்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்து கேப்பில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பார். அவர் தான் லால் சந்து. சரிங்களா. அவர் தான் பஞ்சாப் இந்து சபையின் முதன்மை தகவல் தொடர்பாளர். சரிங்களா. அவர் வந்து நகராட்சியில் வந்து வகுப்புவாத அடிப்படை இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துல சுட்டி காட்டுறாரு. ஏன்னா லெஃப்ட் சைடில் வந்து இஸ்லாமு, இடது பக்கம் இஸ்லாமு, வலது பக்கம் இந்துக்கள் உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சந்து கேப்பில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பார் பாருங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த சந்து கேப்பில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சனால இவர் பேர் லால் சந்து. இவர் பஞ்சாப். சரிங்களா. பஞ்சாப் இப்போ நம்ம ஷார்ட்கட் என்னன்னா, பஞ்சாப் இந்து சபைன்னு இருக்கா, பஞ்சத்தில் இருந்தால் அவனுக்கு சந்தா கொடு அப்படிமாரி, பஞ்சத்தில் உள்ளவனுக்கு என்ன கொடுக்கணும், சந்தா கொடுத்து நம்ம உதவணும். சந்தா ஒரு மாதம் இருந்தால் ஒரு 500 மாதம் இருந்தால் 200 சொல்லிட்டு சந்தா கொடுத்து உதவணும். அப்போ பஞ்சாப் இந்து சபையின் தகவல் தொடர்பாளர் யார், சந்தா கொடுத்து உதவுனாவே சந்து. ஓகேங்களா. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்தியா முஸ்லீம்கள் ஆட்சி பற்றி ஒரு ஜஸ்யா வரி விதித்து இதெல்லாம் வந்து ஒரு பாடல் உள்ள இலக்கியத்தில் வந்து அவங்க வந்து பிரிட்டிஷார் வந்து சுட்டி காட்டுறாங்க. நம்ம வந்து ஜஸ்யா வரி போட்டது, அவங்க வந்து ஜஸ்யா வரி போட்டது, அதுக்கப்புறம் வந்து அந்த ஷரியத் சட்டத்தை வந்து கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துனது, நம்மளுடைய இந்து வழிபாட்டுத்தலங்களை இடித்தது, இதை பற்றி ஒரு நூல்கள் வந்து வெளியிடுறாங்க. இலக்கியத்தை வெளியிட்டால் நம்ம என்ன பண்ணுவாங்க, அது முஸ்லீம் படித்து பார்த்துட்டு ஓகே நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கள் வந்து ஒரு கோவம் வரும் முஸ்லீம் மேலே. சரிங்களா, இந்துக்கள் வந்து. ஓகேங்களா. அதனால் அது ஒரு முக்கியமான ஒரு வினா. ஓகேங்களா. ஓகே. அதுக்கப்புறம் இந்த காங்கிரஸை பலவீன கொள்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா. சரி, இந்த சுதேசி இயக்கம் வந்து ஆரம்பித்து வந்து காங்கிரஸ் வந்து காங்கிரஸின் தரகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்களும் வந்து சொல்கிறாங்க. முஸ்லீமில் காங்கிரஸின் தரகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுதேசி இயக்கத்தை வந்து முஸ்லீம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறப்போ அப்படி சொல்கிறாங்க. காங்கிரஸின் தரகர்கள் யார் அப்படின்னு கேட்டால் முஸ்லீம்கள். சரிங்களா. ஓகே. அதுக்கப்புறம் வந்து நேரு வந்து இந்த இந்து முஸ்லீம் வகுப்பாதை எப்படி தெரியுமா சொல்கிறாரு, இந்த மனசாட்சி உள்ள இந்த இந்து முஸ்லீம் வந்து பொதுமக்கள் வகுப்பதுலேருந்து கொஞ்சம் விலகி தான் இருப்பாங்க, மனசாட்சி உள்ள விலகியாக இருப்பான், இந்த நடுத்தர மக்கள் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, இந்த மனசாட்சினாவே நேரு தான். இந்த நேருனாவே மனசுனா இந்த மனசுக்கு, நேருனாவே மனசு, அந்த மனசுனாவே கரெக்டாக அந்த மனசுக்கு நேராக அவர் வந்து ரோசாப்பூ வந்து அந்த ரோஜா வந்து நேரு வந்து நெஞ்சில் கரெக்டாக சொல்லியிருப்பார், அதில் கரெக்டாக வந்து பின் பண்ணியிருப்பார். அப்போ மனசாட்சி உள்ளவன் இந்த பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறது யார், நேரு.
சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் இந்த இந்த திலகர்னாவே யார் அப்படின்னு கேட்டினாவே இந்த திருவிழா, கணபதி திருவிழா. இந்த கணபதி திருவிழாவுக்கு வந்து ஒன்று கூட்டுவார். சரிங்களா? அது எப்படி ஞாபகம் வச்சுக்கன்னா, திலகர், அரவிந்த் கோஷ், லாலா லஜபதி ராய் அவர்கள் வந்து திருவிழாவுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அது கணபதி திருவிழா அப்படின்னாவே திலகர் தான். இந்த கணபதி தீ இருக்கா, தீ ஃபார் திலகர். கணபதினாவே திலகர். கணபதி திருவிழாவுக்கு மேற்கொண்ட முயற்சி வந்து அவர் வந்து அந்த கூட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சாப் இந்து சபை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 1909. 1909. ஏன்னா நம்ம மிண்டோ மார்லி சிஸ்டம் எப்போங்க? 1909. அப்போ பஞ்சாப் இந்து சபை 1909. சரிங்களா? அப்போ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், அந்த மிண்டோஸ் மிட்டாய் ஞாபகம் வச்சுக்கங்க. அந்த மிண்டோஸ் மிட்டாயே ₹9. அந்த மிண்டோஸ் மிட்டாயை பஞ்சத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிமாரி, பஞ்சத்தில் உள்ளவங்களுக்கு என்ன கொடுக்கணும், அந்த மிண்டோஸ் மிட்டாய் கொடுக்கணும் அப்படிமாரி ஞாபகம் வச்சுங்க. மிண்டோஸ் மிட்டாய் ₹9 அப்படிமாரி. அந்த மிண்டோ மார்லி சிஸ்டமும் 9, பஞ்சாப் இந்து சபையும் 9. ஆதரிக்காத அப்படி சொல்கிறாரு. ஓகேங்களா? லால் சந்த். ஓகே. இந்திய முஸ்லீம் இந்த அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் எப்படி உருவானுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அதிகமாக இந்த அனைத்து இந்திய முஸ்லீம் லீக்னாவே அந்த சிம்லா மாநாடு தாங்க. இந்த சிம்லா மாநாடு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் தான் அந்த உருவாக்குவாங்க. எப்படி நான் வச்சுன்னா, இவங்க வந்து 1900 அக்டோபர் 1 முஸ்லீம் பிரபுக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த மிண்டோ பிரபுட்ட போயிட்டு ஆககான் தலைமையில் மிண்டோ பிரபுட்ட ஒரு லெட்ரு போய் கொடுப்பாங்க. எங்களுக்கு தனித்துவம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி லெட்ரு கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து அந்த கோரிக்கையில் வைப்பாங்க. அது எந்தனா அந்த சிம்லா மாநாட்டில். சரிங்களா? அது வந்து அந்த தீர்மானம் எதுவுமே வழங்கப்படாது. யார் முன்னிலையில், ஆககான் முன்னிலையில் மிண்டோ பிரபுட்ட போய் ஒரு லெட்ரு கொடுக்குறாங்க. சரி, 1906 அக்டோபர் 1. அது வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், பின்னாடி என்ன ஆகிடும், அந்த சிம்லா மாநாட்டில் யாரும் எதுவும் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அகில இந்திய முஸ்லீம் லீக் உருவாக்கிடுவாங்க. என்ன உருவாங்க, அகில இந்திய முஸ்லீம் உருவாகிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அகில இந்திய முஸ்லீம்னாவே 6. ஏன்னா எப்படி நான் வச்சுன்னா, சாயங்காலம் 6 மணி ஆனாவே அவங்க தொழுவு போயிடுவாங்க. 6 மணி ஆனாவே தொழுவு போயிடுவாங்க முஸ்லீமு. அப்போ எப்படி நான் வச்சுனா, அகில இந்திய முஸ்லீம் உருவாக்கம் எப்போ? 6, 1906. 1909னா என்னது, பஞ்சாப் இந்து சபை, மிண்டோ மார்லி சிஸ்டம். ஓகேங்களா? அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கருத்தை போய் சொல்லணும், அவங்களுடைய இனத்தை மேம்படுத்தணும், சரிங்களா, முன்னுரிமத்தை குறைக்கணும் அப்படிங்கிற மாரி அவங்களுடைய நோக்கெல்லாம் இருந்துச்சு. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் அந்த லக்னோ ஒப்பந்தத்தில் 1916 தானே, அந்த டைமில் அவங்களுக்கும் தனியாக ஒரு அலுவலக முத்திரை கொடுத்துட்டாங்க. ஏன்னா நம்ம எப்படி நான் ஆச்சுன்னா, 16 வயசானாவே நம்ம வீட்டில் எலி எங்கேயும் போகக்கூடாதுன்னு ஒரு முத்திரை குத்தி வீட்டில் பெண்களை உட்கார வச்சுருவாங்க. அதுமாதிரி முஸ்லீம்களுக்கு முத்திரை கொடுத்தது எப்போனா 1916. ஓகேங்களா? ஓகே. அந்த லக்னோ ஒப்பந்த டைமில். ஓகேங்களா? ஓகே. அவங்களுக்கு இப்போ லக்கு தான், அவங்களுக்கு பெரிய லக்கு தான். நான் முத்திரைலாம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு பெரிய லக்கு தான் லக்னோ ஒப்பந்தம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தனித்தொகுதி வகுப்பு வாரினாவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மிண்டோ மார்லி சிஸ்டம் சொன்னேன் இல்லையா, 1909. அவங்களுக்கு முஸ்லீம்னா முஸ்லீம் மட்டும் தான் ஓட்டு போட முடியும், வாக்களிக்க முடியும். அதனால தான் அந்த தனித்தொகுதி வந்து வாங்கிட்டாங்க. அதில் வந்து 27 எத்தனை, 27க்கு 8. 27 இங்கே 7 இருக்கும், இந்த இடத்துல 8 இருக்கும். 27க்கு 8 தொகுதி வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க மாகாண சட்டமன்றத்தில். அப்போ மதராஸில் 4, பம்பாயில் 4, வங்காளத்தில் 4. இந்த மேற்கு வங்காளம் அப்படின்னா பெருசாக இருக்குது, அது மட்டும் தான் 5. மதராஸு, பம்பாய்ங்கிறது சின்னதாக இருக்குது, அது 4. மதராஸ் 4, பம்பாய் 4, வங்காளம் 5. சரிங்களா? ஓகே. இந்த இடத்துல இந்தமாரி இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து தனித்தொகுதி வகுப்பாத பரவலும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனித்தொகுதி பொறுத்த வரைக்கும் சரிங்களா, எல்லாருமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அவங்களுக்கு மட்டும் தான் வகுப்பு அடியில் வாக்களித்தாங்க. சரிங்களா? இது வந்து லேடி மிண்டோக்கு ஒரு லெட்ரு ஒன்று எழுதியிருக்காங்க. அதை வச்சு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. லேடி மிண்டோக்கு வந்து ஒரு லெட்ரு ஒன்று எழுதியிருக்காங்க. என்ன அப்படி கேட்டிங்கன்னா, இன்று மிகப்பெரிய அளவில் நம்ம வந்து ராஜதந்திர நடவடிக்கையில் ஈடுபட்டு நீங்கள் வந்து பிரிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு லேடி மிண்டோ அவர்களுக்கு அனுப்பிய குறிப்பின் வாயிலாக இது வந்து சொல்கிறாங்க. பிரிட்டிஷர் வந்து ஒருத்தவங்க லெட்டர் அனுப்புகிறாங்க போல், நம்ம ராஜதந்திரம் மூலமாக இது வந்து எல்லாத்தையும் பிரித்தாச்சு, 62 மில்லியன் மக்கள் வந்து தூண்டிவிடப்பட்ட எதிர்முகங்கள் சேர்ந்து விட்டனர். சரிங்களா? இந்த இழுத்து பிடிக்கும் முயற்சி என்பது வேறு இல்லை அப்படி சொல்கிறாங்க. இது என்னன்னா, லேடி மிண்டோவுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. அப்போ மிண்டோ மார்லி சிஸ்டம்னாவே தெரியுதா, அது பிரிக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை. இது மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து அவங்க எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. தனி தொகுதினாவே பிரித்தாளும் கொள்கை தான். சரிங்களா? ஓகே. இந்த வகுப்புவாதத்தை பற்றி நேரு ஒரு கூற்று சொல்லுவார். இந்த வகுப்புவாதத்தை பற்றி ஏற்கனவே இந்து முஸ்லீம் வகுப்புவாதம்னாவே மனசாட்சி இல்லாமல் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த வகுப்புவாதம் எப்படின்னாவே, ஒரு நவீன உலகத்திற்கு பொருந்தாத காலாவதியான கருத்தை விடாப்பிடியாக பிடித்துக் கொள்வது. இது வந்து காலாவதியான கருத்தை விடாப்பிடியாக பிரித்துக் கொள்வது. இது வந்து ஒரு வகுப்புவாதம் அப்படின்னு சொல்லிட்டு நேரு சொல்கிறாரு. காலாவதி ஏன்டா வீணாக போனது ஏன்டா பிடிச்சிட்டு இருக்கு அப்படிமாரி. மற்ற அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாவே, ஒரு குழுக்கள் அல்லது அரசாங்கத்திடம்
ஒரு அணி திரட்டும் முயற்சி அப்படி சொல்கிறாங்க. ஒரு வகுப்புவாதம்னா ஒரு அணி திரட்டும் முயற்சினா மற்ற அறிஞர் சொல்கிறது. சரிங்களா? ஓகே. இந்த வகுப்புவாதத்தை பற்றி அந்த யார் யார் என்ன சொல்லிருக்கா அப்படிங்கிற ஒரு கூற்று மாரி இருக்குது. அதுக்கப்புறம் அகில இந்திய இந்து சபா மகாசபை எழுச்சுன்னா இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அகில இந்திய இந்து சபா எழுச்சுன்னா வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு வந்து அந்த 1909 இந்திய கவுன்சில் சட்டம்னு சொல்லலாம், மிண்டம் அரசியல்னு சொல்லலாம். 2 இதுவுமே அதான். ஃபஸ்ட்டு 5ஆவதுல வந்து அம்பலாவில் நடந்துச்சு. சரிங்களா? 5ஆம் நாடு பஞ்சாபா? ஆமாம், 5னாவே பஞ்சாப். சரிங்களா? அம்பலாவில் நடைபெற்ற 5வது பஞ்சாப் மாநாடு. 5 அந்த அம்பலாவுனா 5னாவே 5, அம்பலா, பஞ்சு, 5 அப்படிங்கிற அந்த மாநாடு ஒன்று நடந்துச்சு. இந்து மகாசபை மாநாடு நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 6வதாக வந்து பெரேஷ்பூரில் 6வது மாநாடு நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தீர்மானம் வச்சு 1915 1915 அகில இந்திய இந்து மாநாடு நடந்துச்சு ஹரித்துவாரில். சரிங்களா? ஹரித்துவார். சரிங்களா? அகில இந்திய இந்துக்கள் முதல் இந்திய மாநாடு. எப்படி நம்ம ஷாக்கு நான் வச்சுனோம், நம்ம 15 ஆகஸ்ட் 15 தான் சுதந்திரம் கிடச்சிது. நம்ம இந்துக்கள் மட்டும் தான் சுதந்திரமாக எப்போ வேணாலும் கோயிலுக்கு போகலாம், போகாமல் இருக்கலாம். ஆனால் முஸ்லீம் அப்படி இருக்க முடியாது, கிறிஸ்டின் அப்படி இருக்க முடியாது. முஸ்லீம்னா 6 மணிக்கு நான் தொழிலுக்கு போகணும், கிறிஸ்டின்னா கரெக்டாக தேவாலயத்துக்கு ஜட்ஜுக்கு போகணும். சொல்கிறீங்களா? ஆனால் இந்துக்கள் எப்படி இருக்கலாம், அந்த 1915 சுதந்திரமாக எப்போனாலும் கோயிலுக்கு போகலாம், எப்போனாலும் கோயிலுக்கு வரலாம், நமக்கு ஒரு கட்டுப்பாடே கிடையாது. அப்படிங்கிற இந்துக்கள் முதல் அகில இந்திய மாநாடு எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னாவே இந்துக்கள் மகாசபைனா 1915 1915. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் அது கொஞ்சம் இந்த நகரத்துலலாம் வந்து வீரத்துறை செயல்பட்டு சொல்கிறாங்க. அலகாபாத், கான்பூர் இந்த இடத்துலலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த டைமில் வந்து இந்த 22 காலத்தில் இந்து மகாசபை செயல்படல அப்படிங்கிறாங்க. அலி சகோதரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, முக்கிய முஸ்லீம் தலைவர்கள் எப்போதும் கிலாபத் இயக்கத்தில் இருந்தாங்க அப்படி சொல்கிறாங்க. ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு டைம் பார்த்தா போதும். சரிங்க. அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 21 வேல் சர்வஸ் வந்து வருகையை வந்து புறக்கணிச்சாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் சுவாமி சிரத்தானந்தா வந்து பசு பாதுகாப்பு பரப்புரை செய்திருக்காரு அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், முருங்கையில் எத்தனை வேல் இருக்கும், ஒரு வேல் தான் இருக்கும். முருகையில் எத்தனை வேல் இருக்கும், ஒரு வேல் தான் இருக்கும். அதான் ஒரு வேல். சரிங்களா? வேல் வெற்றி வேல் அப்படிங்கிற மாரி ஒரு வேல் தான் இருக்கும். அதான் 21 வேல் இளவரசர் வந்தாங்க, அதை புறக்கணிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பசு மேய்க்கிறது ரொம்ப சிரமம் தான் அப்படிங்கிற மாரி தான். இந்த சுவாமி சிரத்தானந்தா என்ன பண்ணுறாரு, பசு பாதுகாப்பு பரப்புரை செய்தவர் யாருன்னு கேட்டால் பசு மேய்க்கிறது ரொம்ப சிரமம் அப்படிமாரி பசு வந்து சிரத்தானந்தா. ஏன்னா மாடு ஒன்று வந்து ஏதாவது நம்ம வீட்டில் வேலைக்கு போனாலும் ஒன்று வந்து மாடு மேய்க்க விட்ருவோம் அப்படின்னு சொல்கிற மாரி தான். பசு பாதுகாப்பு பரப்புரை செய்தவர் யாருந்தா சிரத்தானந்தா. சரிங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த கிலாபத் இயக்கம் தோன்றது என்ன காரணம் அப்படின்னு கேட்டாவே, அந்த உலகப் போருக்கு முன்னாடியே இந்த கலிஃபா, காஃபா, அந்த காஃபாங்கிறது இஸ்லாமிய சமயத்தின் புனிதமான இடம். இந்த கலிஃபா, காஃபாவையும் நம்ம பாதுகாக்கிறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் வாக்குறுதி கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த முதல் உலகப் போர் முடிஞ்ச பிறகு அதை வந்து நிறைவேற்ற மறுத்துருவாங்க பிரிட்டனு, ஆங்கிலேயர்ஸு. அதனால் அதுக்கு எதிராக வந்து துருக்கியை வந்து கலிஃபாவையும் பாதுகாக்க வந்து கிலாபத் இயக்கத்தை ஆரம்பித்தாங்க. துருக்கி இன தலைவர் கலிஃபா மற்றும் காஃபாவை பாதுகாக்கிறதுக்காக இந்த கிலாபத் இயக்கத்தை ஆரம்பித்தாங்கன்னு சொல்கிறாங்க. கிலாபத் இயக்கத்தினாவே 1919, கிலாபத் இயக்கனாவே 1919, ஜாலியன்வாலாபாக் படுகொலை 1919 அப்படிங்கிற மாதிரி தான். சரிங்களா? 1921 மலபார் மாப்பிள்ளை கிளர்ச்சி நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? மலபார் மாப்பிள்ளை கிளர்ச்சி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ 21 நம்ம என்ன பண்ணுவோம், வரி இயக்கம் பார்த்துருமா? இப்போ வரி வாங்கிட்டு போயிட்டு பாருக்கு சில பேர் போயிடுவாங்க. சில பேர் இந்த கலவணை படத்தில் அப்படி தான். சரிங்களா? நம்ம வந்து இந்த கிரிக்கெட் திருவிழா நடத்துகிறோன்னு சொல்லி கலவணை படம் பார்த்தா தெரியும். விமல் வந்து கிரிக்கெட் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடையிலையும் வரி வாங்குவாங்க. வரி வாங்கிட்டு போய் நேராக பாருக்கு போயிடுவாங்க. அப்படிமாரி மலபார் கிளர்ச்சி. பார் 21 வரிகொடா இயக்கம். அதே 21 தான் மலபார் கிளர்ச்சி, மாப்பிள்ளை கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அந்த மலபார் முஸ்லீம் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலுக்கு எதிராக வந்து கிளர்ச்சி பண்ணுவாங்க. சரிங்களா? நிலப்பரப்புக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுவாங்க. இந்த கிளர்ச்சி பேர் தான் மலபார் கிளர்ச்சி அல்லது மாப்பிள்ளை கிளர்ச்சி 1921. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் இந்த காந்தியடிகள் வந்து இந்த நிகழ்வு வந்து முஸ்லீம் மோதலாக மதிப்பிட்டார். இது வந்து இந்த இந்துக்கள் நிலப்பரப்புகளுக்கும் எதிராகவும் சண்டை பிடிச்சனால காந்தி என்ன சொல்கிறாரு, மன்னிப்பு கேட்க சொல்கிறார். மலபார் நிகழ்வுகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு முஸ்லீமில் வந்து காந்தியடிகள் வந்து கோரிக்கை விடுப்பார். சரிங்களா? ஓகே. மலபார் கிளர்ச்சினாவே 21. அதுக்கப்புறம் இந்த 22 தான் ஒத்துழைப்பு வந்து கேன்சல் பண்ணுறாங்கல்ல, சௌரி சௌர சம்பவத்து மூலமா. அதுக்கப்புறம் 24 கலிஃபா வந்து பதவி என்ன பண்ணுறாரு, அவர் பதவி வந்து ஒழிக்க போட்டுருவாங்க 24. சரிங்களா? 25 வருஷம் கலிஃபா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஒழிக்க போட்டுருவாங்க. இதனால் வந்து முஸ்லீம்கள் வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முஸ்லீமுக்கான ஒப்பந்தம் சிதைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 1919 அந்த சட்டத்துனா என்ன தெரியுங்களா? 19 சட்டம்னா மாண்டேக சென்ஸ்போர்ஸ் திருத்தம். மாண்டேக சென்ஸ்போர்ஸ் திருத்தம்னா அந்த சீக்கியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு. மாண்டேக சென்ஸ்போர்ஸ் திருத்தம். சரிங்களா? ஓகே. அது படிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும். சரிங்க. இந்த வகுப்பு அந்த மாண்டேக சென்ஸ்போர்ஸ் திருத்தம் மூலமாக சரிங்களா என்னன்னா 23 வாரணாசியில் இந்து மகாசபையில்
ஒரு ஒரு வகுப்பாதம் வந்து வாரணாசியில் இந்து மகாசபை 6வது மாநாட்டில் இந்த விழுக்காட்டின வந்து இந்த மாகாணத்தை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை சொல்கிறாங்க. இதில் முக்கியமான என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரணாசியில் இந்து மாநாடு எப்போ நடந்துச்சு கேட்பாங்க. வாரணாசியில் 23 சரிங்களா. 1923னாவே நம்ம சுயராஜ் கட்சி தானே. நம்ம சுயராஜ் கட்சி அப்படின்னாவே வாரணாசி. இந்த சுயராஜ் கட்சியில் புதுசாக நிற்கிறதுக்கு ரெண்டு பேர் வராங்கனாவே வாரணாசி. யார்? மோதிலால் சிஆர் தாஸ் அப்படிங்கிற மாதிரி வாரணாசியில் தான் இந்து மகாசபை 6வது மாநாடு நடந்துச்சு. இந்து மகாசபை 6வது மாநாடு நடந்துச்சு. இதில் இவ்வளோ பங்குலாம் சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் கூட்டில் கேட்டதாக உண்டு. சரி, சுயராஜ்யவாதிகள் தாராளவாதிகளுக்குமான அரசியல் போட்டிகளுக்கு தூண்டலமாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. சுயராஜ்யவாதிகளுக்கும் தாராளவாதிகளுக்கும் அரசியல் போட்டியில் தூண்டுகளாக அமைந்துன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் இதை பார்த்துங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த இவங்க 2 பேரும் மோதிக்குவாங்க. மோதிலால் நேருவும் மாளவிகாவும். ஏன் சார் மோதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலகாபாத்தில் மோதிலால் நேருவும் மதன் மாளிகாவும் ஒருவரை எதிர்த்தனர். எதுக்காக கேட்டிங்கன்னா, இந்த நகரசபை தேர்தலில் 23ல் நம்ம 23ல் சுயராஜ் கட்சி மோதிலால் நேரு ஆரம்பிப்பார் தானே, மோதிலால் சிஆர் தாஸ். அதுமாதிரி 23ல் மோதிலால் நேரு அந்த சுயராஜ் கட்சிக்கு ஆப்போசிட்டில் யார் நிற்கிறா? மாளவியா. இவங்க 2 பேரும் நகராட்சி தேர்தலில், நகரசபை தேர்தலில் இவங்க 2 பேரும் மோதிக்கிறாங்க. கேட்பாங்க, சரிங்களா, 23 நகரசபை தேர்தலில் யாருக்கிடையே மோதல் ஏற்பட்டது அப்படின்னு கேட்டால் மோதிலால் நேரு, மாளவிகா. சரிங்களா. ஓகே. இந்த விசாரணை மேற்கொண்ட குரோஸ்த் வெயிட்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன சொல்கிறாரு? மாளவியான் குடும்பத்தார் வேண்டுமென்றே இந்துக்களை தூண்டிவிட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாளவியா பண்ணுறாங்க இல்லையா, அந்த குரோஸ்த் வெயிட் என்ன சொல்கிறார்? அவர் நீதிபதி. சரிங்களா. இது எப்படி என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சொல்கிறார்? குரோஸ்த் வெயிட் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாளவியா குடும்பம் இருக்கு இல்லையா, இந்த மாளவியா குடும்பம் வந்து வேணும்னு அப்போ மாளவிகா இவங்க தான் கெட்டவங்க போல். மாளவியா குடும்பம் வேண்டுமென்று இந்துக்களை தூண்டி விட்டுன்னு சொன்னது ஒரு நியூஸ் சொன்னார். அதான் ஒரு நியூஸ் சொன்னார். அது யார்? வெயிட்டு. சரிங்களா. ஓகே. இந்த மாளவிகானா நம்ம படிச்சிருப்போம். நம்ம எல்லாம் ஒரு ஹீரோயின் கூட இருக்காங்க, அந்த வாழை விலங்கு மீன் கல்யாணம்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் கூட வந்திருப்பாங்க மாளவிகா. இவங்க வந்து வேணும்னு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்துக்களை தூண்டி விட்டுருக்காங்க அப்படிமாரி. சரிங்களா. ஓகே. நடிகை மாளவிகா நான் சொன்னேன். ஓகேலா. அடுத்து இந்து மகாசபைனாவே இந்த 1924 பஞ்சாப் மாகாணம் இந்து முஸ்லீம் மாகாணங்களாக பிரிக்கப்பட வேண்டும் என ஒரு ஒரு குறிக்கோள் விட்டுருக்காங்க போல். 1924 லாலா லஜபதி ராய் வந்து சொல்லியிருக்காரு. நம்ம எப்படி நான் வச்சோம்னா, நம்ம பஞ்சாப்னாவே பஞ்சாப் சிங்கம் யாருங்க? லாலா லஜபதி ராய் தானே. அப்போ பஞ்சாப் சிங்கம் அவர் என்ன சொல்கிறாரு? லாலா லஜபதி ராய் வந்து என்ன சொல்கிறார்? ரெண்டுத்தையும் நீங்கள் பிரிங்க, பஞ்சாப் மாகாணத்தை இந்து முஸ்லீம் தனியாக பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு லாலா லஜபதி ராய் சொல்லிட்டுருக்காரு. அப்போ பஞ்சாப்னு வந்து லாலா லஜபதி ராய். சரி, லக்ஷ்மி ராய் நம்ம ஆல்ரெடி ஷார்ட்கட் சொல்லிட்டு இல்லையா. அப்போ லக்ஷ்மி ராய் வந்து இவங்க 2ஆக பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு 24 சொல்கிறாரு. 24 வருஷம் அவர் சொல்லிட்டே இருக்கார் அப்படிமே நான் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஓகே. அதுக்கப்புறம் இந்து சபை வந்து அகண்ட இந்துஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழக்கத்தை வந்து முன்வைக்கிறாங்க. அகண்ட இந்துஸ்தான் என்ற முழக்கத்தை முன்வைத்தவர் யாருன்னு கேட்டால் இந்து மகாசபை. ஏன்னா இதில் இந்துன்னு இதில் வந்துடுது. சரிங்களா. இந்து மகாசபை தான் இந்துஸ்தான் சொல்லி அந்த முழக்கத்தை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த முஸ்லீம் டெல்லி மாநாடு, இது ஒரு முக்கியமான டெல்லி மாநாடுங்க. அது என்ன சார் முஸ்லீம் டெல்லி மாநாடு? அவங்க என்னன்னா, அந்த டெல்லி மாநாட்டில் இது ஒரு முக்கியமான சம்பவம். இவங்க சொல்கிறத கண்டிப்பாக நம்ம ஏற்றுருந்தா கண்டிப்பாக இந்த வந்து பிரிஞ்சிருக்காதுங்க. இது ஒரு முக்கியமான மாநாடுங்க டெல்லி. சரிங்களா. என்ன மாநாடு அப்படின்னு கேட்டால், அந்த டெல்லி மாநாட்டில் முஸ்லீம் வந்து என்ன பண்ணுறாங்க? 1927ங்க. 27னாவே சைமன் குழு தானே. சைமன் குழுனாவே சைலண்டாக ஆயிடலாம். அப்படிமாரி இவங்க சொன்ன அந்த கோரிக்கையை வந்து 4 கோரிக்கை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டா இவங்களும் சைலண்டாக ஆகிருப்பாங்க, சைலண்டாக போயிருப்பாங்க. அப்படி ஏற்றுக்கல அப்படின்னா நாங்கள் வந்து தனி நாடு கோரிக்கையை வந்து நாங்கள் வந்து கைவிடுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கோரிக்கைனா 4 கோரிக்கை. இது முக்கியமான அந்த 4 கோரிக்கை கூட்டத்தில் கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். பம்பாயிலிருந்து சிந்து பகுதியை தனியாக பிரிங்க, பலுசிஸ்தானிலிருந்து அதன் எல்லைகளை சீர்திருத்துவது, பஞ்சாபிலிருந்து வங்காளத்தை மக்கள் தொகை அடிப்படையில் பிரதிநிதித்துவம், மத்திய சட்டமன்றம் முஸ்லீம்களுக்கு 33 விழுக்காடு. சரிங்களா. எல்லாமே பாருங்களேன். பம்பாயிலேருந்து சிந்து பிரிங்க, அப்புறம் வருதா பலுசிஸ்தானை அதன் எல்லைகளை சீர்திருத்துங்க, அதுக்கப்புறம் வருதா பஞ்சாபில், அது பம்பாய் பலுசிஸ்தான் பஞ்சாப் எல்லாமே பாப்பான்னு வருதா. சரிங்களா. பஞ்சாப்லேருந்து வங்காளத்தை மக்கள் தொகை பிரிங்க, அப்புறம் 33 வருஷம் விழுக்காடு கொடுங்க. இந்த 4 விஷயத்தை எங்களுக்கு ஏற்று கொடுத்துட்டுனா டெல்லி மாநாட்டில் சொல்கிறாங்க. டெல்லி. சரிங்களா. நம்ம உதாரணத்துக்கு இந்த சைமன் குழு 1927 தான். இந்த டெல்லி மாநாடும் 1927 தான். அப்போ சைமன் குழுனாவே சைலண்டாக தானே. இந்த 4 விஷயத்தை ஏற்றுக்கிட்டா சைலண்டாக போயிருக்கலாமா? ஆனால் நம்ம ஆளுங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க? தனிநாடு கோரிக்கையை வந்து கேட்பாங்க. சரிங்களா. இதில் வந்து இந்த எவ்வளோ பேர் ஏற்றுக்க நம்ம 2 பேர் இவங்க மோதிலால் நேரு, ஸ்ரீனிவாசனும் இந்த கொள்கை ஏற்றுக்குங்க, அவங்க தனியாக போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. யார்? நேருவும் ஸ்ரீனிவாசனும். ஆனால் ஏற்றுக்கல. அதனால் வந்து தனிநாடு கோரிக்கை, பாகிஸ்தான் கோரிக்கை எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு முஸ்லீம் வந்து அவங்க வந்து ஒரு பிரச்சனையாக நிற்கிறாங்க. சொல்கிறப்பீங்களா. அப்போ என்னென்னு புரியுதுங்களா? இந்த முக்கியமான விஷயம், அந்த நேருவும் பரவாயில்ல, நேருவும் ஸ்ரீனிவாசனும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க யாருமே கேட்கல. சொல்கிறப்பீங்களா. ஓகே. அதுக்கப்புறம் இந்த பிரிவினைவாத தேசிய வளர்ச்சியை பற்றி சும்மா ஜஸ்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா.
இது வந்து பல மதங்கள் வந்து இருக்குது. இதுலேயே வந்து மற்றவர்கள் மதங்களில் தலையிட மாட்டார்கள். சில இது சீக்கியர்கள், முகமதிகள், பார்சிகள், கிறிஸ்துவர்கள் அனைவரும் இந்த நாட்டின் மனிதர்களே. சில ஒற்றுமையோட வாழ்ந்தா மட்டும் தான் இந்த உலகத்தில எந்த ஒரு விஷயத்தையும் இந்தியாவுல தவிர்க்கிற வார்த்தைகள் இல்ல. அப்படி சொல்லி ஜஸ்ட் தனியா சொல்றாங்க. ஒற்றுமையா நம்ம இருந்தா நல்லது. அப்படி இல்லைன்னா இது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அத விட்டுருங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் பிரச்சனை நீட்டுக்கு வழியில சரி அந்த காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு, இந்த பிரச்சனைய நீட்டுக்கு விதமா என்ன பண்ணிடுச்சுன்னா, 2 குழுக்கள போட்டுச்சு. என்ன குழுன்னா, ஃபர்ஸ்ட்டு குழு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பம்பாயிலேருந்து சிந்து பிரிக்கிறதுக்கு ஒரு ஒரு போதுமானமா இருக்குமான்னு சொல்லிட்டு, பம்பாய் பிஎஸ் பம்பாயிலேருந்து சிந்து பிரிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு குழு ஒண்ணு போடுறாங்க. 2வது குழு என்ன அப்படின்னா, அந்த முஸ்லீம் வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த முஸ்லீம் பெரும்பான்மையா வந்து குடுக்கலாம். பெரும்பான்மை தொகுதி குடுக்கலாமா? அது வந்து போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விகிதாச்சாரம் குடுக்கலாமான்னு சொல்லிட்டு, இது 2வது. இதுக்கு 2 குழு போட்டாங்க. ஒண்ணு பம்பாயிலேருந்து சிந்துவை பிரிக்கலாமா? இல்ல முஸ்லீம் பெரும்பான்மை குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 2 குழு வந்து போட்டாங்க பாருங்க. இதுதான் பண்ணுச்சு காங்கிரஸ். வேற எதுவும் பண்ணல. இதனாலேயே என்ன ஆயிடுச்சு, என்னடா இந்த குழு போட்டு விசாரிச்சுட்டே இருக்கீங்க. எங்களுக்கு இன்னும் நாங்க சொன்ன 4 கோரிக்கை நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு, அவங்க தமிழ்நாடு கோரிக்கை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா முக்கியமான ஒரு கொஸ்டின் என்னன்னா, இந்த இடத்துல சரோஜினி ஒரு ஃபோட்டோ இருக்கா? சரோஜினி என்ன சொல்றாங்க, இதில முக்கியமா வந்து ஜின்னாங்கிறது இந்து முஸ்லீம் ஒற்றுமையா பாராட்டுனதுனால, ஜின்னா என்பவர் இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என குறிப்பிட்டவர் யார்? சரோஜினி ஓகேங்களா. ஜின்னா என்பவரை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் சரோஜினி. இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த சரோஜினி என்ன பண்ணுற சின்ன பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜின்னானாவே சின்ன பையனாக இருந்துட்டு பரவாயில்லையே இந்த அளவுக்கு இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக பாட போகிறானே, சின்ன பையனாக தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் ஜின்னா அப்படின்னு சொல்லிட்டு சரோஜினி பாராட்டுறாங்க. சரோஜினி என்ன பண்ணுறாங்க, பாராட்டுறாங்க. எப்படி நான் வச்சுன்னா இந்த ஜி இருக்கா, இங்கேயும் ஜி இருக்கா, அங்கே சரோஜினிக்கு ஜி இருக்கா, அப்போ ஜின்னா சரோஜினி அப்படின்னு நான் வச்சுருக்கேன். அப்போ ஜின்னாவை பாராட்டுனது யார், சரோஜினி. ஓகேங்களா, ஓகே. அதுக்கப்புறம் 1928 இந்த கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு 28 நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, சில வந்து அந்த கூட்டத்தில் வந்து இந்து மகாசபை உறுப்பினர்கள் திருத்தங்கள் அனைத்தையும் ஒப்புக்கொள்ள மறுத்து எல்லாத்தையும் வந்து அழித்த போது சரிங்களா, இந்த கூட்டத்தில் கூட அந்த திருத்தத்தை எல்லாத்தையும் அழித்ததுனால இவர் ஜின்னா என்ன பண்ணாரு, நான் வந்து இந்த நாட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுவார் 28னாவே கல்கத்தா மாநாடு. 28னாவே உங்களெல்லாம் ரொம்ப கல் மனசு. 28 லைசன்ஸ் நான் எடுத்துகிட்டு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி, என் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி 28னா 8 தான் லைசன்ஸு, என் லைசன்ஸ் எடுத்துகிட்டு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கல் மனசுன்னு சொல்லிட்டு ஜின்னா இந்த எடுத்து நாட்டை விட்டு வெளியேறுவார். அதுக்கப்புறம் தான் அப்புறமா மறுபடியும் பொறுமையாக தான் உள்ளே வருவார். சரிங்களா, சரிங்க. அதுக்கப்புறம் அந்த வகுப்புவாதம். இந்த வகுப்புவாதம் அப்படின்னாவே அதன் விளைவுகள் என்ன அப்படின்னா, அந்த 2ஆம் வட்டரசு மாநாட்டில் வந்து இந்த மெக்டொனால்டு வகுப்புவாதம்னா என்ன டிபார்ட்மெண்ட், என்ன வகுப்புன்னு கேட்டால் மெக்கானிக் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த வகுப்புனாவே மெக்டொனால்டு. சரிங்களா, என்ன வகுப்பு நீ படிக்கிறீங்க, மெக்கானிக் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்க அப்படிங்கிற மாதிரி. தமிழில் டிபார்ட்மெண்ட்னா தமிழ் வகுப்பு தானே. மெக்டொனால்டு அறிவிச்சுருவார். யாருக்காக, அந்த வந்து அம்பேத்கர் அந்த டீமுக்காக சொல்கிறீங்களா, அறிவிச்சுருவாரா. அதனால் வந்து இது ஒரு பிரச்சனை வந்துடும். சரிங்களா, ஓகே. அதுக்கப்புறம் 1925 ராஷ்ட்ரிய சுயசேவா சங்கம் ஒன்று ஆரம்பித்தாங்க. ஆர்எஸ்எஸ் கட்சி இது எப்படி நான் வச்சுலாம், சுயமரியாதை இயக்கம் பெரியார் எப்போ ஆரம்பித்தார், 25. அதேமாதிரி சுயசேவா சங்கம், இங்கேயும் சுயன்னு வருது, இங்கேயும் சுயன்னு வருது. சொல்கிறீங்களா, சுயசேவா சங்கம் 1925, சுயமரியாதை இயக்கம் 1925. அப்போ சுயன்னு வந்தாவே என்னதுங்க, 1925 சுயசேவா சங்கம் சுயமரியாதை இயக்கம் 1925. இதுதான் ஷார்ட்கட்டு. அதில் அந்த சுயசேவா சங்கத்தை ஆரம்பிச்சது யாருன்னா வி டி சவார்கர். இந்த வி டி சவார்கர், எம்எஸ் கோல்வாகர், அந்த ஹெட் கேவர். ஏன்னா சுயமாக ஆரம்பித்தாவே ஒரு 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 எப்படி இருக்கும், நமக்கு ஒரு தலக்கணமாக இருக்கும். அதான் ஹெட் ஹேவர், சாவர்கர், அது கோல்வாகர், அது வாகர்னு முடியுது. இவங்க எல்லாமே ஆர்எஸ்எஸ். ஓகேங்களா, சரிங்க. இதில் ஒரு முக்கியமான கூற்று என்ன தெரியுங்களா, இந்துஸ்தான் அல்லாத இந்து பண்பாட்டையும் மொழியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அது கூட விடுங்க. ஒரு டயலாக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்துக்களாகி நாங்களாக உள்ளோம் என வி டி சவார்கர் என கூறுகிறார். நாங்கள் ஒரு துவாசமாக உள்ளோம் என்று வி டி சவார்கர் சொல்கிறார். இவர் ஒரு டயலாக் சொல்லிட்டார், இந்துக்களாகிய நாங்களாக ஒரு தேசமாக இருக்கோன்னு சொன்னது யாருன்னு கேட்டால் சாவர்கர். ஓகே, வி டி சாவர்கர். நம்ம எப்படி நான் வச்சுன்னா, சாவர்கர் அப்படின்னாவே வச்சுக்கலாம், நாங்கள் எப்பவுமே சாவ மாட்டோம், நாங்களாக இருக்கோம் அப்படிமாரி. சாவர்கர் ஓகேங்களா, அப்படி சும்மா அந்த டயலாக் சொல்கிறோம் அப்படிமாரி நான் வச்சுங்க. நீங்கள் முஸ்லீமே பிரிஞ்சு போனோன்னா நாங்கள் சாவ மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்துக்கள் நாங்களாக இருக்குன்னு சொல்லிட்டு சாவர்கர் சொல்கிறாரு, ஜஸ்ட் ஷார்ட்கட்டுக்காக. ஓகேங்களா, ஓகே. அதுக்கப்புறம் 34 வந்து இந்து மகாசபையின் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இணைவதில் காங்கிரஸ் தடை செஞ்சுது. இந்த 34 இந்த காங்கிரஸில் வந்து என்ன தடை போட்டுச்சு, ஆர்எஸ்எஸில் இந்து மகாசபைலாம் இணையாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தடை போட்டுச்சு. அப்போ 34
4 பேர் சேர்ந்தா அப்புறம் இன்னும் 4 பேர் வருவான். அப்புறம் இன்னும் 4 பேர் வருவான். அதனால் 34ல் யாருமே போய் இந்த இந்து மகாசபையிலையும் ஆர்எஸ்எஸ்லையும் சேராதீங்கன்னு சொல்லி காங்கிரஸ் தடை போட்டுச்சு. சரியா? 38ல் காங்கிரஸ் செயற்குழு மாகாண சபையில் உறுப்பினர்கள் காங்கிரஸ் உறுப்பினர் இருக்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஏன்னா 38ல் என்ன சொல்லிட்டாங்க, இந்து மகாசபையில் யாரெல்லாம் உறுப்பினர் இருக்கீங்களோ அவங்க வந்து காங்கிரஸில் உறுப்பினர் தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு தடை போட்டுருச்சு. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் காங்கிரஸ் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் 37 நடந்த ஒரு தேர்தல் தானே. அந்த 37 தேர்தலில் சரிங்களா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த தேர்தலில் 11 மாகாணத்தில் 7ல் ஜெயிச்சிச்சிங்க. எத்தனைங்க? 11க்கு 7. சரிங்களா? 11க்கு 7 மாகாணத்தில் ஜெயிச்சிச்சு. அதை பாதிக்கு பாதி அப்படிங்கிற 12ல் பாதி 6 வரும். அதுமாரி நம்ம 11க்கு 7 அப்படிமாரி நான் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரிங்க. இப்போ இந்த 7 மாகாணத்தில் ஜெயிச்சு அதில் 3 மாகாணத்தில் மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்துச்சு. ஓகேங்களா? ஓகே. அப்புறம் 4.8% விழுக்காடு வாங்குன்னு சொல்கிறாங்க. இதனால் ஜெயிச்சனால என்ன தெரியுமா ஆச்சு? என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முஸ்லீம் லீக் பஞ்சாப் வங்காளத்தில் வகுப்பாத அடிப்படையான உணர்வுகளை தூண்டிவிடுது தனக்கு இருக்க ஒரே வாய்ப்பாக கருதுன்னு சொல்லிட்டு இந்த முஸ்லீம் லீக் என்ன பண்ணுச்சு, சரி நம்ம தான் தோந்துட்டோம், பஞ்சாப்லையும் வங்காளத்தில் என்ன பண்ணலாம், நம்ம வந்து வகுப்பாத தூண்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் பிளான் பண்ணுறாங்க. எங்கே? பஞ்சாப்லையும் வங்காளத்துலையும் சுத்தமாக தோந்துருவாங்க. இதை தோந்தது தான் பெரிய விஷயமே. சொல்கிறீங்களா என்ன அப்படி கேட்டிங்கன்னா, ஓகேங்களா, இதில் தோந்துட்டாங்க இல்லையா, முஸ்லீம் பஞ்சாப்லையும் வங்காளத்தில் வகுப்பு அடுப்பு உணர்வுகளை தூண்டி விடுதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இஸ்லாம் ஆபத்தில் உள்ளது என்ற முழக்கத்தை இது வந்து ஜின்னா வந்து பயன்படுத்திக்கிட்டார் அப்படி சொல்லுவார். முஸ்லீம் ஆபத்தில் உள்ளது என்று அந்த 36, 37ல் அது வந்து ஜின்னா பயன்படுத்தி கொண்டார் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் மீட்பு நாள்னா இந்த 2ஆம் உலகப் போரில் 1939 to 45 2ஆம் உலகப் போர் தானே, 39 ஸ்டார்ட் ஆகும். அதில் வந்து காங்கிரஸ் வந்து கலந்தோசிக்காமல் என்ன பண்ணுவாங்க, காங்கிரஸ் உறுப்பினர்கள் வந்து போருக்கு அழிச்சிடுவாங்க. அதில் எல்லாமே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாமே ராஜினாமா பண்ணிவிடுவாங்க. இது வந்து ராஜினாமா பண்ண அந்த நாளை 39 டிசம்பர் 22. சரிங்களா? அந்த 22ல் சரிங்களா அந்த ராஜினாமா பண்ணதுனால மீட்பு நாளாக கொண்டாடுறாங்க. அதாவது முஸ்லீம் லீக் வந்து மீட்பு நாளாக கொண்டாடிய எந்த நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1939. ஏன்னா டிசம்பர் 22 சொல்கிறீங்களா, இந்த 2ஆம் உலகப் போருக்காக தானே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. அதனால் 2 உலகப் போருக்காக இவங்க போனதுனால, 2ஆம் உலகப் போரில் என்னை ஏன் கூப்பிடாமல் போனேன்னு சொன்னதுனால, 2ஆம் உலகப் போகிறதுனால எல்லாமே ராஜினாமா பண்ணதுனால இந்த டிசம்பர் 22 அந்த 22ல் முஸ்லீம் லீக் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மீட்பு நாள் எங்களுக்கு சுதந்திரம் அடைஞ்ச நாள் அப்படிமாரி கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த 40ல் 26ல் லாகூர் முஸ்லீம் லீக் நடந்துச்சு லாகூரில். சரிங்களா? இதுதான் இந்த தீர்மானம், இந்த தனிநாடு வேணும்னு சொன்னது எப்போனா 1940. சரியா? தனியாக போனாவே 0 தான், நீ தனியாக போய் வாழ்ந்தாவே 0 தான் அப்படிமாரி 40 தான் என்ன நடந்துச்சு, இந்த தனிநாடு வேணும்னு சொல்லி தீர்மானம் ஏற்றுக்கிட்டாங்க. மார்ச் 26 நம்ம குடியரசு அடைஞ்சது எப்படி அந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கிட்டது 26 அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து தமிழ்நாடு கோரிக்கை ஏற்றுக்கிட்டப்ப மார்ச் 26 அந்த முஸ்லீம்னாவே வருதா, அந்த முஸ்லீம் அதேமாதிரி மார்ச் 26 அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஓகேங்க. அதுக்கு முன்னாடியே 1930ல் அகமதாபாத்லேயும் 1937ல் சரிங்களா பம்பாயிலையும் இதை பற்றி பேசியிருக்காங்க. 37 இப்போ தமிழ்நாடு கோரிக்கைனாவே எப்படி தெரியுமா வரும், தமிழ்நாடு கோரிக்கைனாவே 1930, 1937, 1940 இந்த 3 விஷயம் நடந்து தான் இதுக்கு தமிழ்நாடு கோரிக்கை வந்திருக்கு சொல்கிறாங்க. 1930ல் ஏற்கனவே அகமதாபாத்தில் வந்து இதை பற்றி பேசியிருக்காரு. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இக்பால் பேசியிருக்காரு அகமதாபாத்தில். அதுக்கப்புறம் 37ல் ரஹமது அலி அவர் பேசியிருக்காரு போல், ரஹமது அலி. அதுக்கப்புறம் 40ல் தான் இது தீர்மானம் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இது எப்படி எங்கே சார் இருக்குன்னு கேட்டால் 30, 37 சரிங்களா அந்தமாரி அது வந்து அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பாருங்கள் ஏற்கனவே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 30ல் வந்து அகமதாபாத் மாநாடு, வாசிப் ஜாபர் ஹசன் அப்படிங்கிறவர் 37ல் பம்பாய் லீக் மாநாடு. இது ஏற்கனவே இந்த வார்த்தைலாம் பேசியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், கேட்கறது வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஜின்னா இவங்க 2 பேர் பிளான் பண்ணல, ஆல்ரெடி ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் மார்ச் 23ல் முஸ்லீம் லீக் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுச்சு. என்னன்னா, எங்களுக்கு தமிழ்நாடு தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு 23ல் வந்து சொன்னிச்சு. அடுத்த 3 நாள் 26ல் ஏற்றுக்குச்சு. எங்களுக்கு வந்து தமிழ்நாடு தான் கரெக்டாக இருக்குன்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு 23 அது அடுத்த 3 நாள் கழிச்சு என்ன பண்ணிச்சு, 26ல் தீர்மானத்தை ஏற்றுக்கிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வருங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்தை விட்டு எங்களுக்கு வந்து இந்தியா யூனியன் பாகிஸ்தான் யூனியன் 2ஆக பிரிங்கன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? சரி, நேரடி நடவடிக்கை நாள்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சரிங்களா, நேரடி நடவடிக்கை நாள் அப்படின்னா என்ன அப்படி கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வினா. சரிங்களா? என்ன அப்படி கேட்டிங்கன்னா அந்த காங்கிரஸ் அந்த அமைச்சரை குழு வரும், அதை எதிர்க்கிறது பேர் தான் என்னன்னு சொல்லி பார்க்குறாங்களா. 1942ல் என்ன நடக்கும், வெள்ளையனே வெளியேறிக்கும். இது வந்து முஸ்லீம் லீக் வந்து ஆதரவு தான் கொடுத்துச்சு.
சரிங்களா. யாருக்கு அந்த அந்த பிரிட்டிஷாருக்கு ஆதரவு கொடுத்துச்சு ஓகேங்களா. அது வந்து கூட்டில் கேட்கலாம். முஸ்லீம் லீக் வந்து ஏன்னா அவங்க ஆதரவு தான் கொடுத்தாங்க. முஸ்லீம் லீக் வெளிப்படையாக புறக்கணித்தது. முஸ்லீம் லீக் வெள்ளை இயக்கத்தை முஸ்லீம் லீக் வெளிப்படையாக புறக்கணித்தது. எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி சரிங்களா. அதுக்கப்புறம் 46ல் 30 இடங்களில் வென்றதோடு இந்த 1946 அந்த அரசியல் நிர்ணய சபைக்கு அந்த கூட்டம் போட்டாங்க இல்லையா. 1946 அரசியல் நிர்ணய சபை வந்து கூட்டம் போட்டுச்சு இல்லையா. அது 30 இடங்களில் ஜெயிச்சிருச்சு ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1946 கேபினட் தூதுக்குழு வருது. ஃபெத்திக் லாரன்ஸ் இவர் தான் தலைமை வந்து லாரன்ஸ் தான் தலைமை. இதில் எப்படின்னா அந்த அமைச்சர் கேபினட் தூதுக்குழு அமைச்சர்னாவே லாரன்ஸு சரிங்களா. அதுக்கப்புறம் கிரிப்ஸு சரிங்களா. அந்தமாரி தான் வரும். அதுமாரி பாருங்கள், லாரன்ஸுங்கிறது தலைமை, கிரிப்ஸுங்கிறது திட்ட வரைவு தயாரிப்பு. இவங்க வராங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சரிங்களா. பாருங்கள், அந்த இதெல்லாம் வந்து இந்த திட்டவரவு தலைவராக இருக்குது யாருன்னு கேட்டால் கிரிப்ஸ் ஓகேங்களா. அந்த தூதுக்குழு வந்து உங்களுக்கு வந்து சுதந்திரத்தை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னாவே 3 பெருங்குழுக்களாகவே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 3 அடுக்கு கூட்டாட்சி கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க சரிங்களா. 3 அடுக்கு கொண்டாச்சு. அது எப்படின்னா இந்தமாரி பம்பாய் மாகாணம், மதராஸ் மாகாணம், ஐக்கிய மாகாணம்னு சொல்லிட்டு 3ஆக பிரிக்கலாமான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த 3 மாகாணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அப்படியே பார்த்துங்க. முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1946 ஜூலை 26 முஸ்லீம் லீக் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேபினட் தூதுக்குழு அந்த நிராகரிக்கிறதுக்காக இந்தியாவில் அனைத்து முஸ்லீம்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஆகஸ்ட் 16 நேரடி நடவடிக்கையினால் ஈடுபட்டதாகவும் அழைப்பு விடுத்தது. ஆகஸ்ட் 16ங்க. நேரடி நடவடிக்கை அப்படின்னாவே நேரடி சரிங்களா. நேரடி நடவடிக்கைனாவே 16, நேரடி நடவடிக்கைனா 16 சரிங்களா. சரி அப்படின்னா நம்ம 16 வயதில் படத்தை நான் நேராக போய் ஷூட்டிங் பார்த்தேன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. 16 வயதில் படத்தை நான் நேரடியாக அந்த ஷூட்டிங் போய் பார்த்தேன் சரிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க. அதுமாதிரி சொல்கிற மாதிரி நான் வச்சுக்கலாம் ஓகே. நேரடி நடவடிக்கைனா ஆகஸ்ட் 16. ஆகா சூப்பராக இருந்துச்சு அப்படிமாரி சரிங்களா. அது வந்து இந்த எதுக்காக அப்படின்னா அந்த ஜூலை 29 முஸ்லீம் லீக் அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தை அந்த அமைச்சரவை தூதுக்குழு கேபினட் தூதுக்குழு திட்டத்தை எதிர்க்கிறதுக்காக தான் நேரடி நடவடிக்கை அந்த நாள் கொண்டாடுறாங்க. 46 ஜூலை 29 சரிங்களா. ஓகே, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் இந்த வேவல் பிறப்புக்கு அப்புறம் மவுண்ட் பேட்டன், அதுக்கப்புறம் யார் வருவா? மவுண்ட் பேட்டன். அதுக்கப்புறம் தான் மவுண்ட் பேட்டன் வராது ஓகேங்களா. ஓகே, அவ்வளோதான். இந்த பாடம் முடிஞ்சு. உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் புக் பேக் கொஸ்டின் நீங்களே அடித்து பாருங்கள் சரிங்களா. இப்போதைக்கு இந்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு யாருக்கு நம்ம சந்தா கொடுக்கணும்னு சொல்லுங்கள். பஞ்சாப் இந்து சபையின் முதன்மை தகவல் தொடர்பாளர் யாருன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பஞ்சாப் இந்து சபையின் முதன்மை தகவல் தொடர்பாளர் யாருன்னு சொல்லுங்கள் சரிங்களா. ரெண்டாவது கொஸ்டின் சரிங்களா. இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்படுது? இந்திய தேசிய காங்கிரஸ் INC எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்படுது? அந்த கொஸ்டின் சொல்லிவிடுங்க. அப்புறம் இந்திய முஸ்லீம் லீக் இருக்கு இல்லையா, தனிநாடு கோரிக்கை எந்த ஆண்டு வெளியிட்டாங்க? தனிநாடு கோரிக்கை எந்த வருஷம் அது எந்த டேட்டில் வந்து தனிநாடு கோரிக்கை வந்து கேட்டாங்க இந்து முஸ்லீம் சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான 1 மார்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்து மகாசபைன்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, அகில இந்திய என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டிங்கன்னா அகில இந்திய இந்து மகாசபை தோற்றுவிக்கப்பட்ட நாள் எந்த வருஷத்தில் தோற்றுவிக்கப்பட்டாங்க? எந்த வருஷம்? இந்து மகாசபை எந்த வருஷம் அப்படின்னு சொல்லுங்கள். முஸ்லீம் லீக் எந்த வருஷம்? முஸ்லீம் லீக் வந்து எந்த வருஷம் தோற்றுவிக்கப்படுது? இந்து மகாசபை எந்த வருஷம் தோற்றுவிக்கப்படுது சரிங்களா. இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு பாருங்கள் சரிங்களா. அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? சரிங்களா. சரி, அதுமாதிரி பிரித்தாளும் நம்ம லட்சியமாக இருக்கணும். டிவைடட் எம்பீரியா, பிரித்தாளுதல் நம்மதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுதுனது யார்? பிரித்தாளுதல் என்பது நமதாக இருக்க வேண்டும் சொன்னேன். ஏன்னா எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஓகே, மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன் ஓகேங்களா.